என்னடா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? டேய் என்ன சைத்தன்யா, எதுக்கு புது துணி போட்டிருக்க? நலுங்கு முடிஞ்சதும் இந்த துணி எல்லாம் அவங்க கிட்ட கொடுக்கணும். போய் பழைய துணி போட்டுட்டு வா. கொடுக்கறதுக்கு பழைய துணி எதுக்கு சித்தி? நல்ல துணியே கொடுக்கலாம். நம்ம சொன்னா இப்பவும் கேட்கவே மாட்டான். வாடா. ஐயோ, என் கால்ல எதுக்குப்பா விழுற நீ? இதுல என்ன இருக்கு இல்லைங்கண்ணா? எனக்கு நலுங்கு வச்சு சம்பிரதாயம் செஞ்சு என் கல்யாணத்துக்காக இவ்வளவு பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு? அதனாலதான் ஆசீர்வாதம் வாங்கினேன். நான் இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். எனக்கு மரியாதை கொடுத்த முதல் ஆள் நீதான்ப்பா. நீ நல்லா இருக்கணும்ப்பா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வாங்க வாங்க நலுங்கு வைக்கலாம். இந்த லேடிஸ் ஷாப்பிங் சீக்கிரமா முடிக்க மாட்டாங்க போல. அண்ணே, அதுக்குள்ள டீ குடிச்சிட்டு வரலாமா? கரெக்டா சொல்றேன். துபாய்ல நான் கூட இவ்வளவு ஷாப்பிங் பண்ணதே இல்லடா. ஒரு நிமிஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பனுக்கு கல்யாணம் சொல்லிருந்தல, அவன் கல்யாணத்துக்காக துணி எடுக்க வந்திருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு. ஆனா எனக்கு எப்ப கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரியல. என்னடா உன் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்க? இப்ப எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. நேத்து தூங்கும் போது கூட லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண. இது வரைக்கும் 5 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். துபாய்ல ஷேக் பொண்ணு இருந்தா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணேன். பாக்குறேன். நீ துபாய் பொண்ணு கல்யாணம் பண்ணனும்னா கோர்ஸ் படிக்கணும். எனக்கு எதுக்கு கோர்ஸ்? நீங்க இருக்கும்போது அண்ணா உனக்கே கவுண்டர் அடிக்கறானே. நான் சொல்லிட்டேன் வா. நான் நல்லா சொல்லுவேன். அண்ணனுக்கே வா. இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாரு. இந்த கிரீன் கலர் மனசுக்கு நல்லா இருக்கும். ஐ அம் ஷூர். அம்மா மனசுக்கு இந்த புடவை நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கு. காட்டு. மானசிக்கு என்ன பிடிக்கும்னு சைத்தன்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வேண்டாம், எடுத்து வச்சிருமா. அது இல்ல, எனக்கு இது பிடிச்சிருக்கு. அது இல்லம்மா, உனக்கு எது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதான் நான் வாங்குறேன்ல. இது என்ன பழைய புடவை மாதிரி இருக்கு. அந்த பக்கம் போடு. இது பாரு. இது பாரு எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு. அந்த கலர் எடுமா. அது வேணாம். அண்ணா வணக்கம்ண்ணா. நீங்க யூடியூபர் தானே? நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னா. அதுக்கு நான் எடுத்துக்கலாம். அண்ணா தோல்ல கை போடுங்கண்ணா. மேல போட்டு எப்படி நல்லா இருக்கும்? பின்னாடி பிடிச்சிக்க. சும்மா இருண்ணா. நல்லா இருக்கும்டா. அவர் கிடைக்கிறாரு, நீ போட்டு எடுத்துக்கோ. பாத்தீங்களா எவ்வளவு ஃபேமஸ்னு? இப்பெல்லாம் எவன் ஃபேமஸ் ஆகணும்னு விவசாயம் இல்லாம போச்சு. எவ்வளவு ஆச்சுப்பா? 200. அண்ணா வேண்டாம் வேண்டாம். இல்ல நான் வெச்சுக்க. நான் கல்யாண செலவு ஆகும். சரியா போச்சுல? கல்யாண செலவு வச்சுக்கோ. நான் யாருன்னு காட்டுறேன்டா. என்னைய அசிங்கப்படுத்துற? உன்னை வச்சுக்கிறேன்டா. ஏப்பா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ. பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்காங்க. டேய் ஏழுமலை. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. ச்சே, என்ன இப்படி வேர்க்குது? கொஞ்ச நேரம் ஏசி கார்ல உட்காருவோம். டிரைவர், அந்த ஏசி ஆன் பண்ணுப்பா. முடியாது. ஏன்? ஏசி இல்லையா? ஏசி இருக்கு, ஆனா நான் ஏசி தான் பேசிருக்காங்க. 500 ரூபா மிச்ச பத்தி என்ன பண்ண போறாங்க? கல்யாண பொண்ணோட மரப்பையன் துபாயில எல்லாம் இருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி கஞ்சத்தனம் பண்றாங்க. பணம் வேணா என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். அவர் டீ குடிச்ச காசு நான் தான் கொடுத்தேன். யாரா கஞ்சத்தனம் இருக்கிறது? ஏய் இறங்கடா. வண்டி விட்டு இறங்கடா. இறங்கடா. ஏய் என்ன சொன்ன? யாரா கஞ்சத்தனம் பண்றா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். கையில 200 ரூபாய் இருக்கு, செலவு பண்ணாதீங்க, கல்யாணத்துக்கு வச்சுக்கன்னு சொல்றேன். என்ன பேசுற? இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குடா. துபாயில பாத்ரூம் கல்லூரி நீ என்கிட்டயே பேசுறியா? நான் பாத்ரூம் கழுவுனானே. ஏய் உன்னை இத எடுத்து மண்டையில போட்டனா தெரியும். மண்டை ரெண்டா பொளந்துரும் பாத்துக்க. ஆமா, நீ சேர தூக்கி அடிக்கிற வரையும் என் கை பூ பறிச்சிட்டா இருக்க போகுது. அடிச்சு நீ போய்டுவே நீ. என்னடா பண்ணுவ நீ? மேல கை வை பார்க்கலாம்.
என்ன பேசுறேன்னு கேளுங்க. என்ன யாரா தடுக்கிறது? இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாக்குறேன். டேய், நான் துபாயில இருந்து வந்தனால பொறுமையா இருக்கேன். இல்லன்னா உன்னையும் இந்த சம்பந்தத்தையும் ஒரு எத்து விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்னடா என்ன பாக்குறேன்? ஏய் கணேசா, உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா? டேய் ஏழுமலை, உனக்கு என்னடா? அவனுக்கு தான் ஒண்ணும் தெரியாது. நீ ஊர் உலகத்தெல்லாம் சுத்தி வந்தவன். நீ கல்யாண வீட்டுல இப்படி நடந்துக்கிட்ட அப்படி கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? மாமா அவனை கேளு, அவனை கேளு. அவன் என்ன ஒரு நிமிஷம் இருங்க. என்கிட்ட சொல்லுங்க. மாமா என்ன பத்தி பேசுற? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பண்ணலடா, அவர்தான். அண்ணே சொல்லுப்பா. அண்ணே, இவங்க கூட இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ கவனிங்க. பாரு ஏழுமலை, இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள கணேசனை ஒரு வழி பண்ணணும்டா. வரட்டும், அவன் நம்ம ஊருக்குள்ள வரட்டும். அவன் பேசின பேச்சுக்கு அவன் வாய் உடைக்காம நான் இந்த ஊர்ல இருந்து துபாய்க்கு போக மாட்டேன். இது ஏன் மேல சத்தியம் பண்றேன்டா. என்னடா இதெல்லாம்? என்ன இது குப்பை? ஐயா ஐயா ஐயா, ரூம்ல ஏன்டா இவ்வளவு குப்பையை வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளை தம்பியோட பொருளுங்க. வேலையை விட்டார்ல, வீட்டை காலி பண்ணி இங்கே எடுத்துட்டு வந்தாரு. இங்கேயே விவசாயம் பார்க்க போறாராம். விவசாயமா? கறவை மாடு கூட வாங்கியிருக்காரு. கறவை மாடா? என் மாமாவுக்கு பின்னாடி பெரிய ஆப்பா வச்சுட்டான். நிறுத்துங்க. இதோ நம்ம பொண்ணோட ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதோ இந்த கோயில்ல தான் இப்ப சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் நடக்க போகுது. நாங்க கல்யாணத்துக்குள்ள வேலையை பாக்குறோம், நீங்க இங்கே இருங்க. சரி சரி, நீங்க வேலையை பாருங்க. நாங்க நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க போலாம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க வாங்க. மாமா மாமா, ஒரு நிமிஷம் உட்கார் மாமா. உட்கார். எல்லாம் கைமீறி போச்சு மாமா. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்றா. போச்சா இல்லையா நான் சொல்றேன். ஐயோ, உங்க மாப்பிளைக்கு சாஃப்ட்வேர் வேலை போயிடுச்சாம். அது மட்டும் இல்ல, ஊர்ல வந்து விவசாயம் பண்ண போறானா, கறவை மாடு வாங்கியிருக்கானா. இது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம பொண்ணு சாணி அடைய வேண்டியதுதான். ஆமா மாமா, நான் சொன்னதை அன்னைக்கு நீ காதுல வாங்கவே இல்லை. பாரு இப்ப என்ன ஆச்சுன்னு. எங்க பொண்ணோட அப்பா எங்க? அவர் ஏதாவது வேலையா இருப்பாருன்னு நினைக்கிறேன்ப்பா. என்னாச்சுமா? இருங்க. என்ன சுகரா, என்னாச்சு? அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்பா, நீங்க ஒரு தடவை போன் பண்ணி பாருங்க. போனை வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த கல்யாணத்துல பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எல்லாமே நான் தான். ஆனா எனக்கு தான் வீடு இல்லை. சரி, முகூர்த்தத்துக்கு நேரமாவது, நீங்க ஆரம்பிங்க. சரிடி.